டேஸ்டியான கோல்டன் பொட்டேட்டோ பாக்கெட்ஸ் எப்படி செய்யறது பார்க்கலாமா? தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கேன் பீலரால். அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஆனியன், பன்னீர், கேப்சிகம், பீட்ரூட், கேரட், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு உப்பு, மிளகா பொடி, ஜீரகப்பொடி, தனியா பொடி, காஷ்மீரி சில்லி பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாலை அந்த பொட்டேட்டோ இருக்குல்ல அந்த பாலை எடுத்து அதுக்குள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. கீழே விழாத அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கடாய் ஏற்றி அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு இந்த 3 பாலையும் போட்டு எல்லா பக்கமும் திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆனியனும் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிளையும் போட்டுருங்க. ஆனால் நடுவுலேயே கருத்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். இப்போ அந்த பாலை நல்லா பரட்டி போட்டுட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகணுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாங்க. எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். வச்சுட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டு திருப்பி ஒரு கடாயை ஏற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பாலை திருப்பியும் அதில் எடுத்து எல்லா பக்கமும் வச்சுருங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் சீஸ் கியூப் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. அந்த சீஸ் கியூப் வந்து மேலே வச்சு மூடி வச்சதுக்கப்புறம் 2 மினிட்ஸில் நல்லாவே மெல்ட் ஆகிடுங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி போட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இல்லை கொஞ்சம் கியூக்கம்பரும் ஆனியன் அண்ட் லெமனை வச்சு சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் சாஸும் வைங்க. டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. எப்படி இருந்தது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.